ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை ஆவலுடன் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி இந்த நாளிலே நான் உங்களை வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு அறிவிப்போடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். நம்முடைய புதுக்கிருபை அப்போஸ்தலர் சபையில் வைத்து அற்புத விடுதலை பெருவிழா ஒன்றை நாம் ஆயத்தம் செய்திருக்கிறோம். நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய எழுப்புதலுக்காக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் அன்பை அநேகர் அறிய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய கிருபையினால் இந்த கூட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த மாதம் பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நம்முடைய புதுக்கிருபை அப்போஸ்தலர் சபையில் வைத்து அற்புத விடுதலை பெருவிழா ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் ரெவரண்ட் கிதியோன் பால், ராஜ்யத்தின் சுவிசேஷ மையம் ஈரோடு என்ற தேவ மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வெளிப்பாடு வரம் பெற்ற தேவ ஊழியர், கர்த்தருடைய தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு தேவ ஊழியர், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா பிரசங்கிக்கிற ஒரு தேவதாசன் நம்ம இதில் வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு விடுதலைக்காக ஜெபிக்க இருக்கிறார். அவரோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஏஜி சபையினுடைய போதகர், ஈரோடு ஆசீர்வாத ஏஜி சபையினுடைய போதகர் ரெவரண்ட் சாமுவேல் சர்குணராஜ் என்ற தேவ ஊழியர் ஆராதனை நடத்துவதற்காக கடந்து வருகிறார்கள். ஜெப குறிப்பு நடத்துவதற்காக ரெவரண்ட் டேவிட் அருள்மணி அவர்கள் கிங்டம் பிரேயர் நெட்வொர்க் இந்தியா என்ற ஊழியத்தை செய்கிற சகோதரர் கடந்து வருகிறார்கள். நாங்கள் இந்த புதுக்கிருபை அப்போஸ்தலர் சபையின் சார்பில் இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ ஊழியர்கள், விசுவாச மக்கள், அன்பான நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் இந்த கூடுகையில் நேரில் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். ஒருவேளை உங்களால் நேரில் வர முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனலில் அந்த நேரத்தில் சரியாக ஒரு 6:30 மணிக்கெல்லாம் ஒளிபரப்பாகும். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த அற்புத விடுதலை பெருவிழாவில் பங்கேற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் இந்த கூட்டத்திற்காக ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை தொடர்ந்து இந்த ஆண்டில் கர்த்தர் கொடுத்த தரிசனம் எழுந்திரு என்ற வார்த்தையை குறித்து ஆவியானவர் தரிசனத்தில் பேசினார், தரிசனத்தில் காண்பித்தார். அந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கு எங்கு சென்றாலும் எழுந்திரு என்ற வார்த்தையை கொண்டு நான் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிழ்ப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட திண்டிவனம் பகுதியில் ஒரு சபையில் இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்ற சபையில் செய்தி கொடுக்கும்படி அழைத்திருந்தார்கள். அங்கேயும் எழுந்திரு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தேன். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த சபையினுடைய போதகருக்கும் அந்த விசுவாச மக்களுக்கும் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. அதனால இந்த வருடம் முழுத்தும் எழுந்திரு என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் கூட எழுந்திரு என்ற தலைப்பில் இந்த யூடியூப் சேனலில் ஒரு செய்தி நான் கொடுத்திருந்தேன். அநேகர் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். எழுப்புதல், உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுதும் அந்த எழுந்திரு என்ற வார்த்தையினுடைய தொடர்ச்சியாக 2வது பாகமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். இன்னைக்கு எழுந்திரு என்ற தலைப்பில் அடுத்த ஒரு தலைப்பு என்னன்னா, செய்தி என்னன்னா, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் எழுந்திருப்பாய். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு, எந்த நிலையில் இருந்தாலும் நீ எழுந்திருப்பாய். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, தங்களை கிறிஸ்து இயேசுவின் அந்த பரம அழைப்புக்காக பங்குள்ளவர்களாய் தன்னை அர்ப்பணித்து அவருடைய இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவ ஊழியர்களே, இந்த நாளிலே எழுந்திரு என்ற இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடோடு ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் எழுந்திரு. ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் புறப்பட்டு வருகிறது. நாம் சந்திக்கிற சவால்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து மனமடிவாகி சோர்ந்து போய் இனி என்னால் எழுந்திருக்க முடியாது, இனி இந்த சூழ்நிலை எனக்கு யாரும் உதவி செய்ய முன் வரவில்லை, எந்த இடத்துல எனக்கு அனுகூலமான வாசல் திறக்கப்படவில்லை, இதுக்கப்புறம் நான் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்க சோர்ந்து போய் பலவீனப்பட்டு
ஆவியில நொறுங்குண்டு ஒருவேளை சமாதானத்தை இழந்து, ஒருவேளை ஆசீர்வாதங்களை இழந்து, ஒருவேளை சரீர சுகத்தை இழந்து, எல்லா விதமான வாசலும் அடைப்பட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த நாளில் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வாசலை தேவன் திறக்க போகிறார். அல்லேலூயா. நீ எழுந்திரு, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ எழுந்திரு என்ற வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானதனால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவரை எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆமென். இன்னொரு நற்செய்தி புத்தகத்தில் இதிலே பார்க்கிறோம். இன்னொரு நற்செய்தி புத்தகத்தில் கூட நாம் பார்க்கிறோம், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். ஆமென். அருமையானவர்களே, இந்த வேளையில நீங்கள் முழுகி போயிருக்கலாம், பிரச்சனைகள் முழுகி போயிருக்கலாம். உங்களுக்கு நேராக புறப்பட்டு வந்த சவால்களிலே, நிந்தைகளிலே, அவமானங்களிலே, போராட்டங்களிலே, கடனிலே, வியாதியிலே, தரித்திரத்திலே, மந்திர சூனியத்திலே, இருள் போன்ற பிரச்சனைகளிலே, பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலையில முழுகி போய் இனி எழுந்திருக்க முடியாது என்று சோர்ந்து போய் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை நீங்க அமைதியாகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து இருக்கிறது. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் எழுந்திரு, எந்த சூழ்நிலை இருந்தாலும் எழுந்திரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தம்முடைய வார்த்தை சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு யாரெல்லாம் முடக்கப்பட்டு வீட்டுக்குள்ள இனி நான் என்ன செய்ய போகிறேன், இனி எனக்கு யார் உதவி செய்ய போறாங்க, நம்பினவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்களே, யார் எனக்கு உதவி செய்ய முன் வரலையே, ஏசப்பா நான் உண்மையே நம்பி இருக்கிறேனே, உண்மையே ஆராதிக்கிறேனே, எனக்கு எப்பொழுது விடிவு காலம் வரும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவ ஊழியரே, உங்களுக்கு கூட நீங்க உண்மை உத்தமாய் உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கலாம். பொல்லாத மனிதர்கள் எழும்பி சவால்களை கொண்டு வந்து விருத்து உன்னை தடை செய்ய பல விதத்தில் எத்தனை தேடி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன், நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் எழுந்திருப்ப. ஒரே ஒரு விசுவாசம் மட்டும் இருக்கணும், கர்த்தர் நான் எழுந்திருப்பேன். யோபுக்கு இருந்த நம்பிக்கை அதுதான். அல்லேலூயா. என் சரீரம் முழுவதும் கெட்டு போனால் நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் என் கண்கள் காணும் என்று விசுவாசத்தில் அவர் பார்த்தார் பாருங்க, விசுவாசத்தில் வார்த்தைகளை பேசினார் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட பலவீனத்தில், எழுந்திருக்க முடியாத பலவீனத்தில் இருக்கலாம், எழுந்திருக்க முடியாத பிரச்சனையில் இருக்கலாம், எழும்பி வர முடியாது. எப்படி சீசர்கள் வந்து அன்றைக்கு, ஆண்டவரே நாங்கள் முழுகி போகிறோம், நாங்கள் கடல் கொந்தளிப்பு, பெரும் காற்று, அந்த கடல் அலையில, அந்த கடல் முழுகிற சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறத மட்டும் விடவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அவர் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இந்த வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, தேவ ஜனமே, ஒருவேளை இன்னைக்கு முதல் முறையாக இயேசு பற்றி அறியாத ஜனங்கள் கூட நீங்க இருக்கலாம். நீங்கள் இயேசுவை அன்பை நம்புங்கள், விசுவாசியுங்கள், நீங்க எழுந்திருக்க போறீங்க. இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்கள், ஆண்டவர் இயேசுவை நோக்கி இந்த சீசர்கள் கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலை இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அந்த சூழ்நிலையை பார்த்து பேசி ஆண்டவர் இயற்கை கட்டளை கொடுத்தார். ஆமேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அதே வார்த்தை இன்றைக்கு வருகிறது. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் எழுந்திருப்ப. பாருங்க, முடிந்தது என்று சொல்லி நினைத்த சூழ்நிலையில கர்த்தர் அந்த இடத்துல பாருங்க பயந்தாங்க, சீசர்கள் பயந்தாங்க. ஆண்டவர் எழும்பி அந்த பிரச்சனை அதட்டினார். இன்னைக்கு அதட்ட போறார் உங்க பிரச்சனைய. உங்கள் தரித்திரத்தை இயேசு ஆண்டவர் அதட்ட போகிறார். உங்கள் வியாதி இயேசு ஆண்டவர் அதட்ட போகிறார். அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவ குமாரன். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதரனே, தேவ ஊழியரே, நீங்க எழுந்திருங்க. இனி எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்க எழுந்திருக்க போறீங்க. ஏன்னா அவருடைய வல்லமை மாறாது, அவருடைய வல்லமை குறையாது. மனுஷன் நினைப்பான், அவ்வளவுதான் இவர் உட்கார்ந்துட்டார், அவ்வளவுதான் இவர் ஓட மாட்டார், இவர் கதை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் இவர் எழுந்திருக்க மாட்டார், இந்த கடந்து மீண்டு வர மாட்டார், இந்த வியாதியிலிருந்து மீண்டு வர மாட்டாங்க, இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லலாம். இன்னைக்கு பாருங்க, நீங்க எழுந்திருக்க போறீங்க.
போறீங்க. பலன் அடைகிறது. உதிர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் அன்றைக்கு உரைக்கும் பொழுது உதிர்ந்த எலும்புகள்லாம் உயிர் பெற்று எழுந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் மாற போகிறது. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் எழுந்திருக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுக்கு வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை நீங்க விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க, பேசுங்க, அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை குறுக்கிட்டு உங்க சூழ்நிலை தலைகளாய் மாற்றி போடும். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க. அற்புத சாட்சிகள் எழும்பும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றே ஒன்று விசுவாசிங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் இறங்குவார். எல்லா சூழ்நிலையிலும் சவால்களை தரமட்டமாக்கி திரும்பி எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவார். உங்களை வாழ வைக்கிற தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவிலே தனக்காய் நம் சர்வ லோகத்திற்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நாம் வாழ வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத பிரமாணம். அதை நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எழுந்திருக்க போறீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் இருந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த நல்ல ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல ஜெப வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே கேட்டு கர்த்தாவே தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்பா, இவர்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ எழுந்திருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நான் சொல்லிச்சு ஆண்டவரே பிரசங்கித்து இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியைகள் நடப்பிக்கட்டும். கிருபையுள்ள வசனத்திற்கு ஆண்டவரே அடையாளங்கள் அற்புதங்களை செய்து அன்றைக்கு அப்போஸ்தலரோடு கூட இருந்து அற்புத அடையாளங்களை செய்து வேத வசனத்தை உறுதிப்படுத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறீர். இன்றைக்கு மாறாதராய் இருக்கிறீர். இந்த வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக கலங்கி நிற்கிற, போராட்டத்தில் நிற்கிற, தவித்துக் கொண்டு இருக்கிற, இனி எனக்கு யார் எனக்கு உதவி செய்வாங்க, இந்த கரை எப்படி நான் கடக்க போகிறேன், எப்படி இந்த சூழ்நிலை நான் மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற மகனுக்காக மகளுக்காக சகோதர சகோதரிகளுக்காக ஒரு தாய் தகப்பனருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும், நேச கரம் தொடட்டும், விடுவிக்கட்டும், விடுதலை உண்டாயிருக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே எழும்பி சாட்சி சொல்லட்டும், உம் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. அருமையானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் எழுந்திருப்பீங்க. கர்த்தர் இயேசப்பா உங்களை வாழ வைக்கிற தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you.